நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை இந்த கால வேளையில நீர் எங்களுக்கு அனுப்பி அருள்வீராக. இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தையினாலே எங்களுடைய எண்ணங்களை மாற்றும் அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையிலே இருப்பில் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்முடைய சொந்த ரட்சகராக, உம்முடைய ஆண்டவராக, உம்முடைய தேவனாக உம்முடைய இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, கெட்டு போய் கிடக்கிற வாழ்க்கை, கெட்டு போய் கிடக்கிற தொழில், கெட்டு போய் கிடக்கிற பிசினஸ், கெட்டு போய் கிடக்கிற எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருகிறது. சாபமான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறுகிறது. தோல்வியான வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாக மாறுகிறது. தரித்திர வாழ்க்கை ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கையாய் மாறுகிறது. பாவமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாய் மாறுகிறது. எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக இந்த இயேசுவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாய் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார், சாபங்களை யாவையும் நீக்குவார், வாழ வைப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்கிற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே பலவிதமான தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள், ஒவ்வொரு விதமாய் பேசுகிறார்கள், ஒவ்வொரு விதமாய் யோசிக்கிறார்கள், ஒவ்வொரு விதமாய் நடந்து கொள்கிறார்கள். இதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த தகப்பன்மார்களை வைத்து பரலோக தகப்பனை நாம் என்ன செய்யக்கூடாது? அளந்து பார்க்க கூடாது. அது ஸ்கேல் கிடையாது. இந்த தகப்பன்மாரை பார்த்து பரலோக தகப்பனை அளந்து பார்ப்பதுக்கு இது ஸ்கேல் கிடையவே கிடையாது. பரலோக தகப்பனை யாரும் என்ன செய்ய முடியாது? அளந்து பார்க்க முடியாது. அவரை நாம் அறிந்து கொள்ளலாம். எங்கே அறிந்து கொள்ளலாம்? சத்திய வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். எனவேதான் இந்த சத்தியத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையின் விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, என்ன ஜெபிக்கிறார்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறார். எதற்காக இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறார் என்றால், அப்பாவை அறிந்து கொள்வதற்கு, தகப்பனை அறிந்து கொள்வதற்கு, பரலோக பிதாவை அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு ஜெபிக்கிறார். சரி, ஏன் இந்த பரலோக தகப்பனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் நம்முடைய வாழ்வே அடங்கி இருக்கிறது, நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது, நம்முடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய சுகம் அடங்கி இருக்கிறது, செழிப்பு அடங்கி இருக்கிறது, நம்முடைய சமாதானம், நம்முடைய பாதுகாவல் எல்லாமே அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளே தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு விசுவாசி இந்த பரலோக தகப்பனை அறிந்து கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு பாருங்க வாழ்வு காத்திருக்கிறது.
எத்தனைக்கு விளங்குகிறது? ஒரு விசுவாசி எந்த அளவுக்கு இந்த பரலோக தகப்பனை அறிந்து கொள்கிறானோ அந்த அளவுக்கு பாருங்க, வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாக, வெற்றி உள்ள வாழ்க்கையாக, நன்மையான வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கவில்லையோ இதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க இதுக்காக? ஆமென். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே, தகப்பனே உம்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும். ஒவ்வொரு நாள் ஜெபம் இதா இருக்கட்டும். ஒவ்வொரு நாள் காலையில எழும்பின உடனேயே கரங்களை உயர்த்தி, தகப்பனே உம்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும். எத்தனை விளங்குகிறது? ஆண்டவரே இன்னைக்கு என்ன நடக்க போகுது தெரியல. காலையில் எழும்பின உடனே சிலர் என்ன நடக்க போகுது தெரியல, ஏது நடக்க போகுது தெரியல, ஆண்டவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு தெரியல. இப்படி புலம்பாதீங்க. காலையில் எழும்பின உடனே கண்ணை திறக்கும் போது 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே உம்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும். நான் சொல்றேன், நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமைய போகிறது. ஒவ்வொரு நாளும் இதை சொல்லுங்க, இந்த ஜெபத்தை பண்ணுங்க. நான் சொல்றேன், ஏராளமான ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் இதுவரைக்கும் 10 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 10வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மன்னிக்கு 11வது காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 10வது காரியம் என்ன? நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். கர்த்தர் சொன்னார் பாருங்க, இனி உன்னுடைய முகம் மானக்கேடு அடைவதில்லை, இனி உன்னுடைய முகம் வெளுத்து போவது இல்லை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. எனவே பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? குனிஞ்ச தலைய நிமிர பண்ணுகிறார். வெட்கப்பட்டு போன முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். வெளுத்து போன முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். எனவே நம்முடைய தேவன் யார் என்றால், நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் இழந்து போனதை ரெட்டிப்பாய் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய அறிவினத்தினால, என்னுடைய புத்தியினத்தினால, என்னுடைய அஜாக்கிரதையினால எவ்வளவோ நான் இழந்திருக்கிறேன் அப்படின்னு பாருங்க, நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்ததை டபுள் மடங்கு நான் உனக்கு தருவேன். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் விசுவாசத்தாங்க நடக்கும். வாய உம்முன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துறது நடக்கும். வாயை திறந்து சொல்லணும், கர்த்தாவே நான் இழந்து போன எல்லாவற்றையும் நீர் எனக்கு டபுள் மடங்காய் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எவ்வளவு இழந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நீர் மறுபடியுமாக 2 அத்தனையாய் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பேசும் பொழுது நான் சொல்கிறேன், கர்த்தர் அப்படியே இதை உங்களுடைய வாழ்க்கையில பலிக்க பண்ணுவார். சரி, இன்றைக்கு 11வது காரியத்தை நாம் பார்ப்போம். 11வது காரியம் என்னவென்றால், குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ள தகப்பன். குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ள தகப்பன். நம்முடைய தகப்பன் யார்? குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ள தகப்பன். நிறைய தகப்பன்மார் இருக்கிறாங்க, குடும்பத்தை குறித்து அக்கறையே இல்லை. அக்கறையே இல்லை. மனைவி சாப்பிட்டுச்சா, பிள்ளை சாப்பிட்டுச்சா, அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணாங்க, எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு வந்தா இவருக்கு தட்டுல சோறு இருக்கணும், போட்டு வச்சா பண்ணி குடி தின்ன மாதிரி தின்னுட்டு போயிட வேண்டியதான். ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும். நீங்க அமைதியா இருக்கிற பார்த்தா இந்த மனுஷனை பார்த்து தேவன் என்ன செய்யக்கூடாது? நம்ம வந்து ஒரு கணக்கு போடவே கூடாது. நம்முடைய தகப்பன் பாருங்க, குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். ஏசாயா 63, ஏசாயா 63:16. தேவரீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய
நாமம். இங்கே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அவன் இவ்விதமாய் சொல்கிறான், தேவரீர் எங்கள் அப்பாவாக இருக்கிறீர், தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், தேவரீர் எங்களுடைய தகப்பனாக நீர் இருக்கிறீர் என்கிற ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அவன் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். கவனிங்க, தகப்பன் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு குடும்பம் இருக்கிறது என்று அர்த்தம். அதில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். யார் பிள்ளைகள்? நான் நீங்கள் தான் பிள்ளைகள். எனவே நம்முடைய தேவன் அவர் தகப்பனாக இருக்கிறார், நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை மனதில் வையுங்கள். நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். நாமெல்லாம் அனாதைகள் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நம்மள அனாதைகள் கிடையாது. சிலருக்கு தகப்பன் இறந்திருக்கலாம், சிலருக்கு தாய் மரிச்சு போயிருந்திருக்கலாம், சிலருக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனால் நமக்கு யார் இருக்கா? பரலோக தகப்பன் இருக்கிறார். நாம ஒரு குடும்பத்துல இருக்கிறோம். நாம வந்து அனாதை கிடையவே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு குடும்பத்துல இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறேன். சபை என்பது என்ன? ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. தேவாதி தேவன் அவர் நம்முடைய பரலோக தகப்பனாக தந்தையாக இருக்கிறார். எனவே நாம் யார் அனாதை கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்ல, குடும்பம் என்ற ஒரு அமைப்பை உண்டாக்கினதே நம்முடைய தேவன் தான் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்கிற இந்த அமைப்பை உண்டாக்கினது யாரு? நம்முடைய தேவன் தான். எந்த ஒரு மனுஷனும் இந்த அமைப்பை உண்டாக்கவில்லை, தேவன் உண்டாக்கினார். இன்னைக்கு பாருங்க, பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்த உடனே இந்த அம்மா அப்பாலாம் பாருங்க, சீக்கிரம் பொண்ணை பாரு, சீக்கிரம் மாப்பிள்ளைய பாரு, கல்யாணத்தை முடிச்சு வை, ஒரு குடும்பம் ஆக்கி விடு அப்படின்னு சொல்லி பாருங்க. இவங்க அப்படியே பிரயாசம் எடுப்பாங்க பாருங்க, அப்படியே தரச்சுக்கிட்டு ஓடிட்டு திரிவாங்க பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். என்னன்னா, குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை உண்டாக்குனது நம்ம அப்பா அம்மா கிடையாது, பரலோக தேவன். ஆமென். பரலோக தேவன் தான் இந்த குடும்பம் என்கிற அமைப்பை என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். வாசிப்போம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள், அந்த வார்த்தை கவனிங்க, யாரு? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அவர்கள் ஆளக்கடவர்கள் என்றார். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் ஆளக்கடவர்கள். எவர்கள்? புருஷனும் மனைவியும். அதை குறித்து தாங்க பேசுறாரு. அவர்கள் ஆளக்கடவர்கள்னா எவர்கள் ஆளக்கடவர்கள்? புருஷனும் மனைவியும். கவனிங்க, புருஷன் மனைவி என்றாலே அது என்னதான்? குடும்பம் தான். அதுதான் குடும்பம். எனவே ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஒரு சர்ச்சை உண்டாக்கல, ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார். எத்தனைக்கு விளங்குது? ஏதேன் தோட்டத்துல தேவன் ஒரு சர்ச்சை வேணா ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா ஆரம்பிக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சர்ச்சை ஆரம்பிக்கணும், சர்ச்சை ஆரம்பிக்கணும், சர்ச்சை ஆரம்பிக்கணும். தேவன் பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கல, ஒரு ஃபேமிலிய உண்டாக்கினாரு, ஆரம்பிச்சாரு. ஒரு குடும்பத்தை செஞ்சாரு, உண்டாக்கினார். ஒரு குடும்பத்தை உண்டாக்கி அதற்கு அவர் தகப்பனாக இருந்தார். இன்றைக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். எனவே குடும்பத்தை உண்டாக்கினது தேவன், எந்த ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, குடும்பத்தை உண்டாக்கினது தேவன். யாருங்க? இப்ப நீங்க ஒரு குடும்பமா இருக்கிறீங்க, இதை உண்டாக்குனது யாரு? தேவன். முதலாவது அதுக்கு நன்றி செலுத்துங்க. அதுக்கு முதலாவது நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நான் தனியா கிடந்தேன், இன்னைக்கு நீ ஒரு குடும்பமான செஞ்சிருக்கிறீங்க, ஆக்கி இருக்கிறீங்க, ஆக்கி இருக்கிறீங்க. ஒரு நாள் பாருங்க, நாங்க எங்க ஃபேமிலியில் நின்றுட்டு இருந்தோம். எங்க சின்னம்மா ஒருத்தவங்க வந்தாங்க, நான் என் அண்ணன் நின்றுட்டு இருந்தோம். அப்ப சொன்னாங்க, எங்க அண்ணனை பார்த்து சொன்னாங்க, டேய் அவனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைடா, அவனு ஒரு குடும்பம் ஆக வேணாமா, அவனும் ஒரு குடும்பம் ஆக வேணாமா, அவனு பிள்ளை குட்டியை பார்க்க வேணாமா. அதை எனக்கு மறக்கவே முடியல இன்ன வரைக்கும். அன்னைக்கு தான் யோசித்தேன், நம்ம குடும்பம் ஆக்குறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க பாருங்க மக்கள் வீட்டுல.
சீக்கிரம் பாரு வயசு ஆயிடுச்சுடா, உன்னிய மாதிரி அவன் ஒரு குடும்பம் ஆக வேணாமா, இன்னும் அவனும் உன்னிய மாதிரி பிள்ளைகளை பக்க வேணாமா, அவனும் பெருசா வர வேணாமா அப்படின்னு சொல்லி பாருங்க. மக்கள் பாருங்க அந்த விருப்பமே வச்சது யாரு தாங்க? அதான் சொல்ல வரேன். மனுஷனுக்குள்ள அந்த விருப்பத்தை வச்சதை யாரு? கடவுள் தானே, தேவன் தான் வச்சாரு. எனவே குடும்பம் என்கிற அந்த அமைப்பை உண்டாக்கினது எங்க அப்பா அம்மா கிடையாது, பரலோக தகப்பன். ஆமென். எனவே அவருக்கு தான் முதல்ல நன்றி செலுத்துறேன். அவர் தான் எங்க அப்பா அம்மாவுக்குள்ள அந்த விருப்பத்தை வச்சாரு. எனக்குள்ளே அந்த விருப்பத்தை வச்சது யாருதான்? தேவன் தான். ஏன்னா என் பிள்ளைகளை ஒரு குடும்பம் ஆக்க நான் விருப்பப்படுறேன், இந்த விருப்பத்தை வச்சது யாரு? தேவன் தான். எனவே இந்த குடும்பம் என்கிற அந்த அமைப்பை உண்டாக்கினது யாருதான்? தேவன் தான். எந்த ஒரு மனுஷனும் கிடையவே கிடையாது. அவர்கள் ஆளக்கடவர்கள் என்றார். எவர்கள் ஆளக்கடவர்கள்? புருஷனும் மனைவி. யார் ஆளக்கடவர்கள்? புருஷன் மனைவிய, மனைவி புருஷனையா? உட்காரு அப்படின்னு சொல்றதா? புருஷன் மனைவியை பார்த்து உட்காருனா உட்காரு, எந்திரனா எந்திரிக்கணும். நீ அப்படி ஆள்றதா? மனைவி புருஷனை பார்த்து எங்க வாயா உட்காரு முதல்ல, என் அனுமதி இல்லாம உங்க அம்மாட்ட என்ன செய்யக்கூடாது நீ, அந்த ஆளுகையா? அப்படியா சொல்ற? அங்கேயே அளவா சொல்றாரு. அது தப்பா சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் தப்பு. குடும்பத்துல பிரச்சனையே இதுதான். புருஷன் வந்து மனைவி அப்படி அடிச்சு உடுக்கி ஒண்ணுமலமாக்கி அப்படி உட்கார வச்சனை காலுக்குள்ள நினைக்கிறதுதான் தப்பு. மனைவி பாருங்க புருஷனை அடிச்சு ஒண்ணுமலமாக்கி ஒடுக்கி உட்கார வைக்க நினைக்கிறது. அதனால குடும்பத்துல பெரிய பிரச்சனை, சண்டைகள். ஆனா கர்த்தருங்க என்ன சொல்றாரு? அது அப்படிப்பட்ட ஒரு ஆளுகள் இல்லப்பா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதை ஆளுகணும்? இந்த பூமியை ஆளுகை செய்யணும், இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும். பிசாசை ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுகை செய்யணும் சொல்றாரு. பிசாசையும் நீங்க தான் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா பூமி அனைத்துன்னு சொல்றாரு இல்லையா? பூமி அனைத்துனா முடிஞ்சுல, அவ்வளவுதானே. பூமி அனைத்தினையுமே பூமியில இருக்கிற ஆடு மாடு மிருகங்கள் சிங்கம் புலி கரடி ஓனா எல்லாத்தையும் ஆளுகை செய்ய அதுக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? பூமி அனைத்தையும் ஆள கடவுள்லாம் முடிஞ்சு எல்லாமே அதுலயே. அதை சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பூமியின் மேல் ஊரும் பிராணிகள். அதையும் தனியா சொல்றாரு. பூமியின் மேல் ஊரும் பிராணிகள். என்ன சொல்றாருன்னா, இந்த பிசாசு இருக்கிறானே அந்த பூச்சி பாம்பு பூரானுக்கு அடையாளமா இருக்கிறான். அதனால ஏசு சொன்னாரு, சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிப்பீர்கள். அதத்தான் ஆதியாகமத்தில் சொல்லிட்டாரு, பூமியின் மேல் ஊரும் பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? ரெண்டு பேரும் சேர்ந்து யார் ஆளுகை செய்யணும்? பிசாசு ஆளுகை செய்யணும். அவனை துரத்தணும். பாஸ்டர் பிசாசை குடும்பத்துக்குள்ள புகுந்து அப்படியே குடும்பத்தை சீரழிச்சு விட்டான். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரெண்டு பேரும் அப்பனா ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தீங்களா? சில்லாக்கு விளையாண்டீங்களா? கபடி எப்படி எது விளையாண்டீங்களா வீட்டுக்குள்ள? என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணீங்க? ரெண்டு பேர் சேர்ந்து யாரை துரத்தணும்? பிசாச துரத்தணும். பாஸ்டர் அவங்க செய்வனை வச்சுட்டாங்களா? அதை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து துரத்துங்கன்றேன். எனக்கு விளங்குது. ஏதோ மந்திரிச்சு போட்டு விட்டாங்களா ஜன்னல் வழியா? அதை என்ன செய்யுங்க நீங்க இயேசு நாமத்துல? அதை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து துரத்துங்க. எத்தனைக்கு விளங்குது? எனவே அவர்கள் ஆளக்கடவர்கள். அப்ப பாருங்க, இந்த குடும்பம் என்கிற அந்த அமைப்பை உண்டாக்கினது யாருதான்? நம்முடைய பரலோக தகப்பன் தான். அது மட்டும் இல்ல, குடும்பத்தை உண்டாக்கி அதை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு இல்லையா? கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இந்த பொண்ணு கொடுக்குற ஃபேமிலி ரொம்ப சோகமா இருப்பாங்க. பொண்ணு எடுக்கிற ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா நகை வாங்கியிருக்கிறாங்க, இவங்க நகை கொடுத்துருக்கிறாங்க இல்லையா? இன்னும் அடுத்து இன்னும் 10 மாசம் குழந்தை வர பிறக்கணும், பிரசவ செலவுக்கு வேற காசு வேணும் இல்லையா? அதுக்கு கொடி கொலுசு தான் எடுத்து போடணும். இவங்களுக்கு கற்பனை எப்படி போகுது? அவங்களுக்கு பறக்கட்ட நல்லா வாங்கினவங்கிட்ட அப்படின்னு அந்த குரூப் எதிரான குரூப் அப்படி போயிட்டு இருக்குது. அதனால பாருங்க, இது வந்து எப்படியோ ஒரு இதுல கொஞ்சம் சந்தோஷம், இதுல கொஞ்சம் அப்படி கவலை அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா பாருங்க, குடும்பத்தை உண்டாக்கி அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு அவர் நம்முடைய தேவாதி தேவன் மாத்திரம் தான். அவருக்கு இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல யாருக்கும் கிடையவே. அதனால தான் நான் சொல்றேன், வயசாயிருச்சுன்னா கரெக்டா இந்த டைமுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும், விசுவாசிக்கணும், விசுவாசத்து ஃபேமிலி ஆயிடணும். இந்த ஃபேமிலி ஆகிறத குறித்து கர்த்தர் ரொம்ப என்ன செய்யறாரு? சந்தோஷப்படுகிறார். எத்தனை இருக்கிறீங்க? ஃபேமிலி ஆகிறத குறித்து கர்த்தர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு, அவ்வளவு ஆனந்தப்படுறாரு. அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது. ஏன்னா ஆதியாமத்திலே கர்த்தர் அப்படிதான் பண்ணிட்டாரு. எடுத்த உடனே ஒரு ஃபேமிலி என்ன செய்யறாரு? உண்டாக்குகிறார். எனவே
நம்முடைய தேவன் பாருங்க குடும்பத்தை உண்டாக்கி அதை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். கவனிங்க, இன்றைக்கு ஒவ்வொரு சபையிலையும் பாருங்க எத்தனையோ திருமணங்கள் பாருங்க நடக்கிறது. ஒவ்வொரு திருமணத்திலையும் பாருங்க சந்தோஷப்படுகிற முதல் நபர் யாருன்னா நம்முடைய தேவாதி தேவன் தான். எத்தனையோ கல்யாணத்தை பாருங்க சபையில் நடத்தி வைக்கிறாங்க இல்லையா, அதுல சந்தோஷப்படுற முதல் ஆள் யாரு? நம்முடைய தேவன் தான். அது மட்டும் இல்ல, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி அதை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? நல்லது என்று கண்டார். வாசிக்கிற இல்லையா, ஆதியாகமத்துல பலமுறை எடுத்து வாசித்திருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்குறாரு. உண்டாக்கின பிறகு அவர் சொல்றாரு நல்லது என்று கண்டார் என்று அங்க எழுதப்பட்டிருக்குது இல்லையா. எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். கிட்டத்தட்ட 6-7 முறை எழுதப்பட்டிருக்குது அந்த ஒரு அதிகாரத்திலேயே. ஆனால் குடும்பத்தை உண்டாக்கிவிட்டு அதை பார்த்து அவர் நல்லது என்று சொல்லல, மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். இதை கவனிச்சிருக்கிறீங்களா? என்னைக்காதும் செடி உண்டாக்கப்பட்டது நல்லது என்று கண்டார், சிங்கம் புலி கரடி ஓனாய் உண்டாக்கப்பட்டது நல்லது என்று கண்டார், சூரியனை உண்டாக்குறார், சந்திரனை உண்டாக்குறாரு நல்லது என்று கண்டார். புருஷன் மனைவி உண்டாக்கிட்டு நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்படல, மிகவும் நன்றாய் இருந்தது என்று சொன்னார். வாசிப்போம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. போதும், அது மிகவும் நன்றாய் இருந்தது. எனவே ஏதேன் தோட்டத்தில் ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து வைத்த பிறகுதான் அதனுடைய கெட்டப்பே மாறினது, அதனுடைய அழகே வித்தியாசமாய் மாறினது, அதனுடைய தோரணையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனுஷனை மாத்திரம் வைக்கலைன்னா அது எப்படியே போயிடும். மிருகங்களா அது பாட்டுக்கிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு நாய் பூனை எல்லாம் போய்கிட்டு இருக்கும் அப்படியே. ஆனா அதுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு அழகு, ஒரு கெட்டப், ஒரு தோரணை அதெல்லாம் இருக்கவே இருக்காது. மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறாரு, இப்ப பார்த்தா அதுல அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனவேதான் பாருங்க, குடும்பத்தை உண்டாக்கி அதை பார்த்து சந்தோஷப்படுகிற முதல் நபர் யார்? நம்முடைய தேவன். இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். எத்தனை விளங்குச்சுன்னு தெரியல, மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட உங்க குடும்பத்தை பார்த்துதான் கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரட்சிக்கப்படாத குடும்பம் நிறைய இருக்கு வெளியில, ஆனா ரட்சிக்கப்பட்ட உங்க குடும்பத்தை பார்த்து கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உங்களை பார்த்து, இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட உங்க வீட்டை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார்? மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஆதியாகமத்துல ஆதாமை கர்த்தர் உண்டாக்கினாரு, அவங்க பாவத்துல விழுந்துட்டாங்க, கர்த்தருக்கு வேதனையா தான் இருந்துச்சு. ஆனா மறுபடியும் பாருங்க, இந்த மனுஷனை ரட்சிப்பதற்காக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையிலே பாடுபடுத்தி அவர் ரத்தத்தை சிந்த வச்சு அந்த ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு பாருங்க என்னை உங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்மை பார்த்து, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அதை விட அவருக்கு சந்தோஷம் உலகத்துல வேற எதுவும் கிடையவே கிடையாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய குடும்பத்தை பார்த்து கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஆமென். அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அனைவர் பாருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குடும்பத்தை குறித்தெல்லாம் தேவனுக்கு அக்கறையே இல்லை என்று நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏனென்றால் அவர்தான் அதிகமாய் குடும்பத்தை குறித்து அக்கறைப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, நீங்க சொல்லுவாங்க, குடும்பத்தை குறித்து உனக்கு கொஞ்சமா அக்கறை இருக்குதா அப்படின்னு சொல்லி மனைவி புருஷனை பார்த்து சொல்லுவாங்க, புருஷன் மனைவியை பார்த்து, ஏடி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா குடும்பத்தை நடத்துறேன்னு சொல்லி. அப்படி புருஷன் பார்த்து மனைவியை சொல்லுவாரு, மனைவி சொல்லுவாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்துல யாரை விட நம்முடைய குடும்பத்தை குறித்து கர்த்தருக்கு அதிக அக்கறை இருக்கிறது. இதை மனதில் பதித்துக் கொண்டு போங்கள். சிலருக்கெல்லாம் பாருங்க, மனது குழம்பி போயிடுது. ஆண்டவர் வந்து என் குடும்பத்தை குறித்து அக்கறையா இருக்கிறாரா, என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் வந்து கேர் எடுக்கிறாரா?
அக்கறை எடுக்கிறாரான்னு சொல்லி பாருங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு இதா இருக்குது. நடக்கிற சில சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒன்றும் அப்படியே இதாகும்போது பாருங்க புலம்பிடுறாங்க. நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் நம்முடைய குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பூமியானது ஒழுங்கில்லாமல் இருந்தது, இந்த பூமி வெறுமையாய் இருந்தது, இந்த பூமியின் மேல் இருள் சூழ்ந்திருந்தது என்று சொல்லுகிறது. கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு பூமியில் மனுஷனை கொண்டு வந்து வச்சா என்ன ஆயிடும்? எங்க பார்த்தாலும் இருளா இருக்குது, எங்க பார்த்தாலும் வெறுமையா இருக்குது. வெறுமையா இருக்குன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஒரு செடி கொடி ஒரு எதுவுமே இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த பூமி முழுவதும் தண்ணீரால் என்ன செஞ்சிருக்குது? நிறைஞ்சிருக்கிறது. எதுவுமே ஒழுங்கு இல்லாம கிடக்குது. இப்படிப்பட்ட பூமியில கொண்டு வந்து மனுஷனை விட்டா என்ன ஆகும்? மனுஷன் செத்தே போயிடுவான், தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போயிடுவான். அவ்வளவு இருள். ஒருத்தருக்கு முட்டியே செத்து போயிடுவான். ஒண்ணுமே இல்லை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம செத்தே போயிடுவான். கொஞ்சம் கவனிங்க. எனவே தேவன் என்ன பண்ணினார் என்றால், பூமியை வெளிச்சமாக்கினார், பூமியை ஒழுங்குபடுத்தினார், பூமியை பொருட்களாலே நிரப்பினார். கவனிங்க, இவ்வளவு காரியத்தை செஞ்ச பிறகுதான் தேவன் மனுஷனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துல வச்சாரு. கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. இவ்வளவு காரியத்தை செஞ்ச பிறகுதான் யாரை கொண்டு வராரு? மனுஷனை கொண்டு வராரு. மனுஷனை கொண்டு வந்து அங்க வைக்கிறாரு. இப்பெல்லாம் கவனிங்க. என்ன கேட்கிறேன்னா, மனுஷன் மேல அக்கறையே இல்லாமலேயா தேவன் இவ்வளவு காரியத்தை செஞ்சாரு? கவனிக்கிறீங்களா? மனுஷன் மேல, ஒரு குடும்பத்தின் மேல அக்கறையே இல்லாமலேயா கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு? கர்த்தர் பாருங்க பொருட்களால் நிரப்பினாரு, கர்த்தர் எல்லாத்தையும் சீர்படுத்தினாரு, கர்த்தர் எல்லாவற்றை ஒழுங்குபடுத்தினாரு. குடும்பத்தின் மேல அக்கறையே இல்லாமலேயா தேவன் இவ்வளவு காரியத்தையும் செஞ்சாரு? குடும்பத்தின் மேலே தேவனுக்கு அக்கறை இருந்தபடினாலே தான் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி பிறகு மனுஷனை கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? அங்க வச்சாரு. எத்தனைக்கு விளங்குது? சட்னி அரைக்கி தேங்காய் தேவைப்பட்டு சொல்லி தேங்காய் மரத்தை வச்சாரு. தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு தேவையான தக்காளிய உண்டாக்கிட்டு தான் மனுஷனவே கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? வச்சாரு. உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்க படைச்சிட்டு தான் சத்தத்தை காணும். கேட்கிறேன், மனுஷன் மேல அக்கறை இல்லாமலையா, குடும்பத்தின் மேல அக்கறை இல்லாமலையா எல்லாவற்றையும் படைச்சிட்டு பிறகு மனுஷனை கொண்டு வந்து வச்சாரு? சில சொல்றாங்க இல்லையா, என் குடும்பத்து மேல கடவுளுக்கு அக்கறையே இல்லை, அக்கறை இல்லாமலேயே கடவுள் உலகத்தை பண்ணாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்குனாரு, அப்புறம் தான் மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஏன்னா மனுஷன் மேல கர்த்தருக்கு அவ்வளவு அக்கறை, குடும்பத்தின் மேல தேவனுக்கு அவ்வளவு அக்கறை. கவனிங்க, இன்றைக்கும் கூட பாருங்க, உங்களுக்கு தேவையான, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையின் மூலமாக சம்பாதித்து வைத்திருக்கிறார். சம்பாதித்து வைத்து விட்டு தான் உங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் இதை விசுவாசித்து சுதந்திரிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் அக்கறைப்படுவதை விட நம்முடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் அதிகமாய் அக்கறைப்படுகிறார். ஆமென். பாருங்க, கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான சுகம், உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம், உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம், உங்களுக்கு தேவையான வெற்றி, உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம், உங்களுக்கு தேவையான நீடி ஆயுள், உங்களுக்கு தேவையான செழிப்பு, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு பாடுபட்டு சம்பாதித்து வைத்திருக்கிறார். இதை நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டும்? அதை சுதந்திரிக்க வேண்டும். சுதந்திரிக்கும் பொழுது அது உங்களுடைய பங்காக மாறும். ஆகவே நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் அக்கறைப்படுவதை விட நம்முடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் அதிக அக்கறையா இருக்கிறார். என் பிள்ளை குறித்து நான் அக்கறைப்படுறதை விட என் பிள்ளைய குறித்து கர்த்தர் அதிகமா என்ன செய்யறாரு? விளங்குச்சாங்க? என் புருஷனை குறித்து நான் அக்கறைப்படுறதை விட கர்த்தர் என்ன செய்யறாரு? அதிகமாய். இதெல்லாம் விசுவாசிக்கணும். என் மனைவியை குறித்து நான் அக்கறைப்படுறதை விட கர்த்தர் என்ன செய்யறாரு? அதிகமாய் அக்கறை படுகிறார். என்னுடைய தேவன் என்னுடைய குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் எனக்காக செய்து முடித்து விட்டார், சம்பாதித்து வைத்திருக்கிறார். இப்ப அதை என்ன செய்ய நான் விசுவாசித்து சுதந்திரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா கரங்களை சொல்லுவோம்.
என்னுடைய குடும்பத்தை குறித்து நான் அக்கறைப்படுவதை விட என்னுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் அதிகமாய் அக்கறைப்படுகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய தகப்பன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். குடும்பத்தை கர்த்தர் சபிக்கிறவர் கிடையாது. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். சிலருக்கு நீ கோபம் வந்துச்சுன்னா வாயில வார்த்தை விட்டுருவாங்க, பட 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 படன்னு விட்டுருவாங்க. அதுக்கு இவங்க சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி சபிக்கிற? பார்த்துருக்கிறீங்களா? ஏன்டா இப்படி சாபம் விடுற? சின்ன பசங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பசங்க கூட ஏன்டா அப்படி என்னைய பார்த்து சாபம் விடுறேன்னு கேட்குறான். நான் யோசிச்சு பார்க்குறேன், எப்படி பிள்ளை அவங்க பசங்களாம் பேசுறேன். ஏன்டா அப்படி சாபம் விடுற? ஆண்டவர் சாபம் விடுறவர் கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு விடுறவர். ஆமென். கவனிங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர் ஏற்கனவே ஆசீர்வதிச்சுட்டாருங்க. ஆண்டவரே கைவிட்டாதீங்க. அவர் கர்த்தர் சொல்லிட்டார், நான் ஏற்கனவே உன் கையை பிடிச்சிருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கையை பிடிச்சிருக்கிற ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை கைவிட்டாதை கைவிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது? அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதாங்க? விலங்கு தான் சொல்றது. உங்க வீட்டுக்கார பக்கத்துல இருக்கிறதா வச்சுக்கிறோம், உங்க கையை பிடிச்சிருக்கிறதா வச்சுக்கிறோம். இப்போ உங்க வீட்டுக்கார பார்த்து கையை விட்டாதீங்கன்னா மண்டையில ஒரு கொட்டு வர டம்முன்னு. முதல்ல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன்ல, அப்புறம் கை விட்டாதீங்கன்னா என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்கிற இல்லையா? அநேகர் பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசிங்க போய் முக்காடா போட்டுட்டு நெடுமூலமா நின்றுட்டு அதுக்கு ஒரு 4 நாள் உபவாசம் போட்டுட்டு ஆண்டவரே கைவிட்டாதீங்க, ஆண்டவரே கைவிட்டாதீங்க. தம்பி, புஸ்தகத்தை நல்லா பாருப்பா. தங்கச்சி, புஸ்தகத்தை ஒழுங்கா வாசி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நீங்க வருவீங்க எனக்கு தெரிஞ்சுதான் நான் முதல்ல எழுதி வச்சுட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனவே பாருங்க, தேவன் ஏற்கனவே உங்களை என்ன செய்து விட்டார்? ஆசீர்வதித்து விட்டார். நம்முடைய தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். வாசிப்போம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? ஆதாமையும் ஏவாளை நோக்கி. அதாவது ஆதாம் ஏவாள் யாரு? அவங்க தான் குடும்பம். அவங்களை பார்த்து, அவங்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எவர்களை ஆசீர்வதித்தார்? ஆதாமையும் ஏவாளையும். ஆதாம் ஏவாள் என்பது யார்? ஒரு குடும்பம், ஒரு குடும்பம். எனவே தேவன் முதல் குடும்பத்தை ஆசீர்வதித்து விட்டார், சபிக்கவில்லை. எதற்கு விளங்குகிறது? கவனிங்க, ஆதாமின் குடும்பத்தை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து விட்டார். என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இப்படி பேசுங்க டெய்லியும். இது என்ன பய குடும்பமும் தெரியல, இங்க கொண்டு நீ விட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பெண்கள் சொல்ற வார்த்தைகள். நல்ல நல்ல மாப்பிள்ளைதான் வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் கேட்டு வந்தாங்க, எந்தெந்த ஊர்ல இருந்தா வந்தாங்க, கடைசியில் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஆண்டவரே, எனக்கு இந்த சோதனையா? ஏன் ஆண்டவரே நீ இப்படி சோதிக்கிறீரு? நான் என்ன கேடு செஞ்சேன்? அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப கல்யாணம் ஆகி 2 பிள்ளை பிறந்தாச்சு, 3 பிள்ளை பிறந்தாச்சு. இனிமேல் பேசுறது வேஸ்ட். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன பண்றீங்க? இப்ப இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறுறதுக்கு என்ன செய்யணும்? என்னுடைய குடும்பத்தை கர்த்தாவே நீர் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டீர். என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். என் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது, என் வீட்டுக்குள்ள சாபம் கிடையாது. எனக்கு அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? இன்னிலிருந்து போய் சொல்லுங்க. டெய்லி நடு வீட்டுக்குள்ள நின்று சங்கு சங்குன்னு ஆடாதீங்க. உங்க லாங்குவேஜ்ல நான் பேசுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சில நடு வீட்டுக்குள்ள நின்று குதிக்கிறது டம்மு டம்முன்னு, எல்லாரும் பயந்து பாருங்க, நடிங்க. ஒண்ணு இப்பெல்லாம் ஆடாதீங்க, குதிக்காதீங்க, தவ்வாதீங்க. அதை விட்டுட்டு யார் இல்லாதப்ப உங்க வீட்டுக்குள்ள நீங்களே நடந்து கொண்டு சொல்லுங்க, இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். என் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ள சாபம் கிடையவே கிடையாது. அப்படி பேசுங்க. நான் சொல்றேன்,
ஆசீர்வாதம் உண்டாக்குற விளைவுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். உங்க வாயை மாத்துங்க, உங்க எண்ணங்களை மாத்துங்க. இதை மாத்திட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும். எனவே தேவனுடைய வார்த்தையை மனதில் வைங்க, தேவனுடைய வார்த்தை வாயில வைங்க. கர்த்தாவே, இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, இந்த வீட்டுக்குள்ள நம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்குது, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை சொல்ல நினைக்கிறீங்க? சிலருக்கு வாயே வராது போல வீட்டுக்கு போனா, இங்க கேட்கறதோட சரி, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட வேண்டியதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் நல்லா இருப்பதற்காக தான் நாங்கள் சொல்றது. உங்க குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும். காலையில் எந்திரிச்சோடனே சொல்லுங்க, இயேசு நாமத்தினாலே இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், இந்த வீட்டுக்குள்ள சாபம் கிடையவே கிடையாது. இப்படி பேசுங்க. பேசும் பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய கண்களால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆகவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தாரு? ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் என்பது யார்? ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஆசீர்வதித்து விட்டார். கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? இன்றைக்கு உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்து விட்டார். வாசிப்போம் ஆதியாகமம் 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அங்க ஆதாம் ஏவாள் சொன்னது போலயே இருக்குது பாருங்க, இங்கேயும் இல்லையா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க சொல்றாரு. அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னது? அந்த வசனத்துல ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, கூடுதலா இருக்குது. என்ன இருக்குது? அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து. யாருங்க ஆசீர்வதித்து? அதெல்லாம் கவனிக்கணும். பைபிள்ல வாசிக்கும் போது கவனிக்கணும். ஆதாம் ஏவாள ஆசீர்வதிச்சாரு. இங்க பாத்தீங்கன்னா நோவாவை ஆசீர்வதிக்கிறாரு. நோவாவையும் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளையும் என்ன செய்யறாரு கர்த்தர்? நோவாவுக்கு 3 பசங்க இருந்தாங்க, 3 குமாரர்கள் இருந்தாங்க. காம், சேம், யாபேத் இருந்தாங்க. இந்த 3 பேரையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, கர்த்தர் நோவாவை மாத்திரம் ஆசீர்வதிக்கவில்லை, அவன் குமாரர்களையும் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ஆமென். பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க? குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. கவனிங்க, தேவன் பிள்ளைகளை ஒதுக்கி தள்ளுகிறவர் அல்ல, தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். எனவே டெய்லி எந்திரிச்சு சொல்லுங்க, என்னுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. பிறந்து தொலைஞ்சதுக்கு பிறகு தருதலை அப்படி பேசாதீங்க, அப்படி பேசவே பேசாதீங்க. தருதலை அப்படிலாம் பேசாதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, என் பையன் ஆசீர்வதிக்கப்பட்ட பையன், கர்த்தர் என் பையன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் எங்க போனாலும் ஜெயிப்பான், முன்னேறுவான், வெற்றி பெறுவான், மேல வருவான், அவன் கண்டிப்பா மேல வருவான். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல இருக்குது. இப்படிதான் பேசணும். போடா அவன் மூஞ்சிட்டு முடிச்ச ஒண்ணு வழங்காரா அப்படி சொல்லாதீங்க பிள்ளைய பார்த்து. அப்புறம் அதுக்கு பெத்தீங்க அப்படிலாம் பேசுறதுக்கு பதிலா இப்படி பேசுங்க. இப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பா நல்லா வருவான். இன்னைக்கு ஒருவேளை புத்தி இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை கூறு இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை ஒரு மாதிரி அது தெரியலாம். நீங்க சொல்ல சொல்ல அவன் கண்டிப்பா என்ன செய்வான்? மாறுவான். அப்படிதான் கர்த்தர் சிஸ்டத்தை வச்சிருக்கிறார். நீங்க சொல்லுங்க வாயை திறந்து. உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க புருஷனை பார்த்து, உங்க பிள்ளையை பார்த்து, உங்க மனைவியை பார்த்து, உங்க பிசினஸை பார்த்து, உங்க வியாபாரத்தை பார்த்து, உங்க தொழிலை பார்த்து, உங்க ஊழியத்தை பார்த்து நீங்க சொல்ல சொல்லதானே செய்யும். அது வந்து மாறும். எத்தனை விளங்குது? விளங்குதா? சொல்ல சொல்லதான் எல்லாம் எத்தனை சொல்ல நினைக்கிறீங்க? சொல்லலாம். நீங்க நல்லா கொலுகுல்னு வரணும். என்ன செய்யணும்? முதல்ல என்னங்க செய்யணும்? சாப்பிடணும். சாப்பாடு எங்க வைக்கணும்? வாயில. வயிற்றுல வைப்பீங்களா? வயிற்றுல போயிட்டே நல்லா கொலு கொலுன்னு வரணும்னா, கண்ணமெல்லாம் நல்லா கொலு கொலுன்னு வரணும்னா முதல்ல சாப்பாடு எங்க வைக்கணும்? வாயில வைக்கணும். இல்லைங்க நான் முதல்ல கொலுன்னு நாளை கூட அப்புறம் சாப்பிட வைக்கிறேன்னா அப்புறம் சாகப்பெல்லாம் என்ன செய்ய வேண்டியதா? கிடங்க. அதெல்லாம் கவனிங்க. கடவுளுடைய வார்த்தையை எடுத்து முதலாவது உங்க வாயில வச்சு பேசினாதான் உங்க குடும்பம் நல்ல குடும்பமா ஆக போகுது. விளங்கிடுச்சு நான் சொல்றது? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்க ஃபேமிலி பாருங்க நல்ல ஒரு சிறந்த ஒரு ஃபேமிலியா வரணும்னா, முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உங்க வாயில வச்சு நீங்க என்ன செய்யணும்? பேச. நீங்க பேசலைன்னா ஒண்ணு நடக்கவே நடக்க. இந்த பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணார், ஒண்ணும் நடக்கல. நீங்க என்ன வாய் திறந்து சொன்னீங்க? பாஸ்ட் ஜெபம் பண்ணார், ரைட்டு. பாஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு நீங்க என்ன வாய் திறந்து பேசுனீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சிலர் கவனிக்கவே கிடையாது. பாஸ்ட்
பாஸ்டும் ஜாம் பண்ணாரு, இன்னும் நடக்கல, வல்லம் குறைஞ்சிருச்சா? அவர்கிட்ட வல்லம் குறைஞ்சிருச்சா கூடிருச்சாவா? உங்க வாயை கொஞ்சம் கவனிங்க, எத்தனை விளங்குது? அப்படி சொல்லிட்டு திறது பாருங்க. பாஸ்டர் வல்லம் பவர் குறைஞ்சிருச்சா? பாஸ்டர் பவர் குறையும் இல்ல, ஒன்னும் ஆகல, நல்லா இருக்கிறாரு அவரு. பாசு ஜோம் போனாரு, அதை நீங்க விசுவாசிச்சு நீங்க என்ன செஞ்சீங்க? எதை வாயை திறந்து பேசுனீங்க, அதை பொறுத்துதான் உங்க ஃபேமிலி என்ன செய்ய போகுது, இருக்க போக போகுது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? முதலாவது பேச வேண்டும். வாயில வார்த்தை வந்தாதான் உங்க குடும்பம் என்ன செய்யும்? நல்லா இருக்கு. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? உங்க வாயில வர வேண்டும். எத்தனை விளங்குகிறது? ஆமென். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா காரணங்களும் சொல்லுவோம். கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறார், சபிச்சிருக்கிறாரா? ஆண்டவர் என்னைக்குமே சபிக்கிறது கிடையவே கிடையாது. வாசிப்போம். சங்கீதம் 119, 119ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். யாரை நினைத்திருக்கிறார்? நம்மைனா யாரு? நம்முடைய குடும்பத்தை. நம்முடைய குடும்பத்தை. ஆண்டவரே என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் சொல்றாரு, நான் ஏற்கனவே உன் குடும்பத்தை நினைச்சிட்டேன், ஏற்கனவே உன் குடும்பத்தை நானு நினைச்சிட்டேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று. புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் கர்த்தர் நம்ம என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்து விட்டார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்து விட்டார்? ஆசீர்வதித்து விட்டார் என்று எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. எனவே தேவன் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்து விட்டார்? ஆசீர்வதித்து விட்டார். மறுபடியும் சொல்லுங்க. தேவன் என்னுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆமென். வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டே போங்க, இன்னைக்கு என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னுடைய புருஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட புருஷன், என்னுடைய மனைவி ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவி. சொல்ல சொல்ல நான் சொல்றேன், வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிடும். புலம்புறத நிறுத்திடுங்க, புலம்புறத நிறுத்தி விடுங்கள். ஓகே, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நம்முடைய தேவன் குடும்பத்தை பாதுகாக்கிற தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் குடும்பத்தை பாதுகாக்கிற தகப்பனாக இருக்கிறார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாருங்க அழிவு, எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட், எங்க பார்த்தாலும் விபத்து, எங்க பார்த்தாலும் தீ விபத்து, பலவிதமான விபத்துகள் நடக்குது பாருங்க. இதன் மத்தியிலே தேவன் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர், டெங்கு காய்ச்சல் வருதா, புளு காய்ச்சல் வருதா, என்னென்னமோ காய்ச்சல் வருது. எல்லா காய்ச்சலுக்கும் கர்த்தர் என்னை விலக்கி பாதுகாக்கிறார், என்னுடைய குடும்பத்தை விலக்கி பாதுகாக்கிறார். பாருங்க, டிவியில பாருங்க, டெய்லியும் எங்க பார்த்தாலும் நியூஸ். அங்க அந்த காய்ச்சலால இறந்து போயிட்டாங்களா, இங்க இந்த காய்ச்சல் இறந்து போயிட்டாங்களா, என்ன காய்ச்சல்னே தெரியலையா என்று பாருங்க மக்கள் சொல்றாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய ரத்தத்தினாலே பாதுகாக்கிறார். ஆமென். 1000 காய்ச்சல்கள் தேசத்துல பரவி வரலாம், வந்துட்டு போட்டோம், எங்க குடும்பத்துல அழிவு வரவே வராது. எங்கள் குடும்பத்தின் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பூசப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். யாத்ராகமம் 12 21 முதல் 24. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக, எதுக்கு தக்கதாக? உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்துகளை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்கால வரைக்கும் உங்களில் ஒருவர் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதமணுவதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும்
அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதமண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். இங்கே கர்த்தர் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட, உங்கள் தலைப்பிள்ளை பாதுகாக்கப்பட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுங்கள் என்று சொல்லுகிறார். எங்கே பூச சொல்லுகிறார்? உங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே பூச சொல்லுகிறார். சரி, ஏன் இதை செய்ய சொல்லுகிறார்? ஏன் செய்ய சொல்லுகிறார் என்றால், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இதை நாம் செய்தே ஆக வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பாருங்க பாதுகாக்க பாருங்க தேவன் அக்கறை எடுக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அக்கறை நமக்கு இருப்பதை விட அவருக்கு அதிகமாக இருக்கிறது. எனவேதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைக்கால்களிலே கர்த்தர் செய்ய சொல்கிறார், பூச சொல்லுகிறார். கவனிங்க, இந்த ஆட்டுக்குட்டி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ஈசோப்பு தண்டு என்பது நம்முடைய நாவுக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு வாழ்கிற புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை விசுவாசத்தினாலே நம்முடைய நாவின் மூலமாக நம்முடைய குடும்பத்தின் மேலே தெளிக்க வேண்டும். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் எழுத்தின் பிரகாரம் ஒரு ஆடை வெட்டி அந்த ஆட்டுடைய ரத்தத்தை கிண்ணத்துல பிடிச்சு ஈசோப்பு என்கிற ஒரு கொழுந்தை பறிச்சு கொண்டு வந்து அதை பிரஷ் மாதிரி கட்டி பாருங்க, அந்த ஈசோப்பு என்கிற தண்டை ரத்தத்துல முக்கி அவங்க வீட்டோட நிலைக்கால்கள்ல பாருங்க பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இப்படி பூசினாங்க. மேல் சட்டத்திலேயே ரெண்டு பக்கத்துலயும் பூசினாங்க. இன்னைக்கு பாருங்க, எழுத்தின் பிரகாரம் நம்முடைய கையில ரத்தம் இல்ல, ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை என்ன செய்திருக்கிறாரு? சிந்தி இருக்கிறாரு. இந்த ரத்தத்தை இன்றைக்கு நாம் விசுவாசத்தினாலே நம்முடைய நாவின் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? பூச வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை என் வீட்டின் நிலைக்கால்களிலே பூசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என் வீட்டை சுற்றி நான் தெளிக்கிறேன். என் புருஷன் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் மனைவியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். எனக்கு உண்டான எல்லாவற்றின் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று விசுவாசத்தினாலே என்ன செய்ய வேண்டும்? தெளிக்க வேண்டும். தெளிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை என்ன செய்யும்? பாதுகாக்கும். உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும். எத்தனை பேரு என் குடும்பம் பாதுகாக்கப்படணும் விரும்புறீங்க? ஆமென். உங்க குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா நீங்க தான் ரத்தத்தை என்ன செய்யணும்? தெளிக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எதற்காக பூசணும்? நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட, நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, நமக்கு உண்டான எல்லாமே பாதுகாக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? பூச வேண்டும். சிலர் பாருங்க இதை செய்யறதே கிடையாது, சோம்பேறிகளா இருப்பாங்க. சோம்பேறிகளா இருப்பாங்க. பிறகு ஏதாவது நடந்த பிறகு ஏதாவது நஷ்டம் வந்த பிறகு ஏன் ஆண்டவர் எங்களை இப்படி சோதிக்கிறார்? ஆண்டவர் ஏன் எங்களை இப்படி நடத்துறாரு? ஏன் எங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு என்ன செய்வாங்க? கேள்வி கேட்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி வேண்டாத கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம ஒழுங்கா ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்முடைய நாவினால் விசுவாசத்தின் மூலமாய் பூசினோமா, தெளித்தோமா என்பதை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் தெளிக்க போறீங்க? ஒவ்வொரு நாள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இயேசுவே என்னுடைய கல்வாரி ரத்தம் என்னைய பாதுகாக்கட்டும், என் பிள்ளைய பாதுகாக்கட்டும், என் புருஷனை பாதுகாக்கட்டும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போகும்போது போய் தொலை சனியனை சீக்கிரம் அப்படின்னு சொல்லாம என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க எல்லாரும்? அப்படிதான் சொல்லி அனுப்புறோம் பாதி பேரு. அப்படி சொல்லி அனுப்பாம இயேசுவே என்னுடைய கல்வாரி ரத்தத்தை என் பிள்ளை மேல தெளிக்கிற ஆண்டவரே, என்னுடைய கல்வாரி ரத்தம் என்ன செய்யட்டும்? பாதுகாக்கட்டும். களவாணித்தனத்தின் ஆவிகளை இயேசு நாமத்துல கட்டுறேன், கடத்தலின் ஆவிகளை இயேசு நாமத்துல கடிந்து கொள்றேன். என் பிள்ளை எவன் கடத்த முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் அப்படிதான் டெய்லி சொல்லிட்டு இருக்கிறேன். யார் என் பிள்ளைய செய்ய முடியாது, தொட முடியாது. திருட்டு போய் ஊர்ல சுத்தி எடுத்துடலாம், அங்க கடத்திட்டு போயிட்டாங்க பிள்ளைய, இங்க கடத்திட்டு போயிட்டாங்களே, என் பிள்ளைய கடத்த முடியாது. தேவ தூதர்களின் பிள்ளை கூட இருக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் பிள்ளை மேல பூசப்பட்டிருக்குது. இப்படிதான் பேசணுங்க. பிள்ளை போயிருக்குது, எப்படி வருமோ தெரியல. ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அதான் சாயங்காலத்தில் பார்த்துக்கிட்டு வருவோம் இல்லையா? யோபு பயப்படுறாரு. ஒரே நாள்ல என் 10 பிள்ளைங்க ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவாங்களோ பயந்தாரு. வாயத்திலிருந்து பேசினாரு. ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க போச்சு.
எனவேதான் பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, விசுவாசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். பயத்துக்கு கதவை அடைக்கணும், விசுவாசத்துக்கு கதவை திறக்கணும். எத்தனை பேர் விசுவாசத்துக்கு கதவை திறக்க போறீங்க? அவன் சாயங்காலம் வாங்க, இதை குறித்து நிறைய பேசுறோம், ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க தான் இயேசு ரத்தத்தை என்ன செய்யணும்? தெளிக்கணும். பாஸ்டருக்கு எனக்காக ஜெபம் பண்ணாரா? எங்க அவர் ஜெபம் பண்றா, ஜெபம் பண்ணாம இருக்கிறாரு, அப்புறம் பார்ப்போம். நீங்க முதல்ல இயேசு ரத்தத்தை தெளிச்சீங்களா? அவர் ஆவிக்குரிய தகப்ப நிச்சயமா ஜெபம் பண்ணுவாரு. ஆனா நீங்க விசுவாசிக்க நீங்க என்ன செய்யணும்? தெளிக்கணுங்க. தெளிக்கும் பொழுதுதான் பாதுகாவல் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். எனவே நாம் கவனமாக இருந்து நம்முடைய குடும்பத்துக்காக நாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? பூச வேண்டும். எத்தனை பேர் பூச போறீங்க? எத்தனை பேர் தெளிக்க போறீங்க? ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பும் போது இப்படி சொல்லிட்டு அனுப்புங்க. அப்படியே போடி வராத, திருப்பி வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து அனுப்புறது. அப்படியே போடா, சாயந்தரம் வந்துடாதீங்க. அப்படியே சொல்றேன்ல. சில சிரிக்கிறீங்க, சில பிள்ளைங்களும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஞானம் உள்ளவர்களாக இருந்து நாம் சில காரியங்களை சரிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் கடவுளை குற்றம் சாட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் கத்தரை குற்றம் சாட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் பலி ஆண்டவர் மேல போடுறது. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துல இதான் நிறைஞ்சு கிடக்குது. எதுவும் இவங்க செய்யறது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவன், எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவன் செஞ்சான். ஆண்டவர் ஒருத்தர் கிடைச்சாரு, ஏன்னா அவர் குச்சியை வச்சு வந்து மண்ணில் தட்டி கேட்க மாட்டார்ல, ஏண்டா இப்படியா நீ பேசி தெரிஞ்சு அடிக்க மாட்டார்ல. உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் தான் ரத்தத்தை தெளிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். எப்பொழுது பாதுகாப்பார்? எந்த வீட்டுல ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை தான் அவர் என்ன செய்வாரு? பாதுகாப்பார். ஆமென். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் வீட்டின் மேலே பூசப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் வீட்டை பாதுகாக்கிறார். ஆமென். வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஒரு மனுஷனை வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லுகிறது. அதுதான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு மனுஷனை வேலி அடைத்தனை செய்கிறார், பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்ல, அதாவது அந்த மனுஷனை மட்டுமல்ல, அந்த மனுஷனுடைய வீட்டையும் அந்த மனுஷனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தனை செய்கிறார், பாதுகாக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதிலே கர்த்தர் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது நாம் பாதுகாக்கப்படுவோம். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை சுற்றி, உங்க வீட்டை சுற்றி, உங்களுக்கு உண்டான, உங்க வீட்டை சுத்தி உங்களுக்கு உண்டான 2 வீலரு, காரு, தோப்பு, துறவு எல்லாம் நான் சொல்றது கர்த்தர் அழகா எழுதி வச்சிருக்கிறார். அந்த மனுஷனையும் அந்த மனுஷனுடைய வீட்டையும் அந்த மனுஷனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஆமென். எனக்கு ஒவ்வொரு நாள் இதெல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். கர்த்தர் என்னை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் எனக்கு வேலி மாதிரி இருக்குது, என்னை பாதுகாக்குது. எனக்கு ஆக்சிடென்ட் வராது, எனக்கு விபத்து வராது. நான் போகும்போது நல்லா போயிட்டு திரும்பவும் நல்லா வருவேன். ரோட்ல போகும்போது எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. இல்ல, எனக்கு ஆக்சிடென்ட் வரவே வராது. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறாரு. இப்படி பாருங்க, விசுவாசிக்கணும். விசுவாசத்து வாயை திறந்து என்ன செய்யணும்? பேசணும். சில விசுவாசிப்பாங்க, நான் வாயை திறந்து பேச மாட்டாங்க, அதான் மிஸ்டேக் பண்றாங்க. கர்த்தர் என்னை பாதுகாப்பார் பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன். சரி, வாயை திறந்து சொன்னீங்களா? சொல்லவே மாட்டாங்க. சொல்லணும். சொல்லும் போதுதான் விசுவாசம் வேலை. நீங்க சொல்லலைன்னா விசுவாசம் வேலை செய்யவே செய்யாது. எனவே குடும்பத்தை பாதுகாக்கிற தகப்பனாக நம்முடைய தகப்பன் இருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். மீதத்தை அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.
நம்முடைய தேவன் குடும்பத்தை பராமரிக்கிற தகப்பனாக இருக்கிறார். பராமரிப்பது என்றால் என்ன? போஷிப்பது, தேவைகளை எல்லாம் சந்திப்பது, அதுதான் பராமரிப்பது. எனவே நம்முடைய தகப்பன் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்கிறார்? அவர் பராமரிக்கிற தகப்பனாக இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை என்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறாரு, கர்த்தரை குடும்பத்தை போஷிக்கிறாரு, கர்த்தரை தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாரு. பாருங்க, இதை நீங்க விசுவாசிக்கணும். கர்த்தர் என்ன செய்யற இதெல்லாம் பண்றாரு. வாசி ரூத் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று சொல்லுகிறது. ஆகாரம் அருளினார். கவனிங்க, இந்த செய்தி விதவையாகிய நகோமிக்கு வருகிறது. நகோமியுடைய புருஷன் இறந்து போயிட்டாரு. நகோமி மோவாப் தேசத்துல குடியிருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்கிற செய்தி இவர்களுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. அப்பொழுது இவள் எழுந்து பெத்லெகேமுக்கு என்ன செய்கிறாள்? வருகிறாள். அது மட்டும் இல்ல, இந்த நகோமிக்கு ரூத் என்கிற ஒரு மருமகளும் இருக்கிறாள். அவளும் பாருங்க ஒரு விதவையாக இருக்கிறாள். இந்த ரெண்டு பேரும் பாருங்க எழுந்து பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். இந்த ரெண்டு பேரையும் பாருங்க கர்த்தர் அற்புதமாக அவர் பராமரிக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் குடும்பங்களை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும், என்னுடைய தேவன் என்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். கவனிங்க, பொதுவாக இந்த நாட்களிலும் சரி அந்த நாட்களிலும் சரி, புருஷன் இல்லை என்றால் அந்த குடும்பம் பராமரிக்கப்படுவது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லையா? என்னைக்கு அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி, புருஷன் இல்லைனாவே அந்த குடும்பம் பராமரிக்கப்படுவது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஆனால் கர்த்தர் இந்த ரெண்டு பெண்களையும் அற்புதமாய் பராமரிக்கிறார். ரெண்டு பேருக்குமே புருஷன் இல்ல, மாமியாவுக்கும் புருஷன் இல்ல, மருமகளுக்கும் புருஷன் இல்ல. ஆனா கர்த்தர் பாருங்க அற்புதமாய் இவர்களை பராமரிக்கிறார். அற்புதமாய் கர்த்தர் இவர்களை போஷிக்கிறார். ஏன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கர்த்தர் போஷிக்கிறார்னா, இவங்க ரெண்டு பேரும் தேவாதி தேவனுடைய செட்டைக்கு கீழே இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? தேவாதி தேவனுடைய செட்டைக்கு கீழே இருக்கு. எங்க இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எங்க இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எனவே ஏன் கர்த்தர் இந்த ரெண்டு விதவைகளையும் அற்புதமாய் போஷிக்கிறார், அற்புதமாய் பாதுகாத்து பராமரித்தவர்கள் நடத்துகிறார் என்றால், இவர்கள் கர்த்தருடைய செட்டையின் கீழே இருக்கிறார்கள். எனவேதான் இவர்கள் ரெண்டு பேரை கர்த்தர் செய்தார், அற்புதமாய் போஷிக்கிறார். வாசிப்போம் ரூத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. யாராலே நிறைவான பலன் கிடைப்பதாக? அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஏன் அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக? அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் நீ என்ன செய்திருக்கிறாய்? வந்திருக்கிறார். நீ எங்கெங்கயோ போயிட்டு இருந்திருக்கிறான். ரூத்தை பார்த்து சொல்றான் அந்த மனுஷன், போவாஸ் என்ற மனுஷன் ரூத்தை பார்த்து சொல்றான், நீ எங்க வேணாலும் போயிருந்திருக்கலாம், எவ்வளவு வாய்ப்புகள் இருந்திருக்குது, ஆனா அங்கெல்லாம் போல. ஆனா இங்க தேடி வந்த. எங்க தேடி வந்த? இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைக்கு கீழே வந்த. அவருக்கு கீழே வந்ததுனால அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. எத்தனை பேரு இந்த தேவாதி தேவனுடைய செட்டைக்கு கீழே இருக்கிறீங்க? இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. ஆமென். நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. எனவே யார் கைவிட்டாலும் சரி, கைவிடாமல் போனாலும் சரி, கர்த்தர் நன்றாய் என்னை போஷிப்பார். ஆமென். கர்த்தர் நன்றாய் என்னை போஷிப்பார். யார் வேணா கைவிடட்டும், கைவிடாம போட்டோம். அது சித்தப்பாவா இருக்கட்டும், பெரியப்பாவா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், பெத்த தகப்பன் தாயா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், கூட பிறக்காமலா இருக்கட்டும், யாருனாலும் சரி, கர்த்தர் என்னை நன்றாய் என்ன செய்வார்?
போஷிப்பார். ஏன்னா நான் யாரு கீழே இருக்கிறேன்? அவருடைய செட்டைக்கு கீழாக இருக்கிறேன், அவருடைய கல்வாரிக்குள்ள இருக்கிறேன், அவருடைய ரத்தத்துக்குள்ளாக இருக்கிறேன். எனவே கர்த்தர் என்னை அற்புதமாய் போஷிப்பார். எத்தனை இதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கரங்களை வைத்து சொல்லுவோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்கு கீழாக நான் இருக்கிறபடியால் கர்த்தர் என்னை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் வழி நடத்துகிறார். ஆமென். இங்க ஒரு சகோதரி இருக்காங்க பாருங்க, நம்முடைய சபையில. அவங்க புருஷன் எங்க ஓடி போயிட்டாரு. அந்த சகோதரிக்கு ஒரு பையன் இருக்கிறான். கவனிங்க, இந்த 2 பேரும் கர்த்தருடைய செட்டைக்கு கீழே வந்துட்டாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ராஜா மாதிரி வாழ்றாங்க, ராஜா மாதிரி வாழ்றாங்க. புருஷன் இருந்திருந்தா கூட இப்படி நல்லா இருந்திருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. நான் யோசித்து பாக்குறேன் சில சமயங்கள், புருஷன் கூட இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு நல்லா வாழ்ந்துருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா அவ்வளவு ரொம்ப ஜோரா, ரொம்ப நல்லா, எந்த சிரமமும் இல்லாம பிள்ளை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இவ்வளவு அற்புதமாய் பாருங்க, கர்த்தர் அவர்களை போஷித்து பாதுகாத்து பராமரித்து நடத்தி கொண்டு வருகிறார். ஏன்னா ஒரு நாள் நாங்க போய் சொன்னோம், இந்த செட்டைக்குள்ள வாங்க, இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, இவரை பற்றி கொள்ளுங்க, இவர் உங்களை வாழ வைப்பான்றாங்க. ஒரு நாள் சொன்னோம், ஆண்டவர் இருக பிடிச்சுக்கிட்டாங்க, இந்த செட்டைக்குள்ள வந்தாங்க, இன்னைக்கு வாழ்ந்து சுகமா இருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களையும் பராமரித்து உங்களையும் போஷித்து உங்களையும் அற்புதமாய் நடத்தி செல்வார். ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் எளிமையில் இருப்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நம்முடைய தேவன் நம்முடைய குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள தகப்பனாக இருக்கிறார். எல்லாரும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தின் மீது நீர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறீர். என்னை இன்னைக்கு நீ ஒரு குடும்பமா ஆக்குனதே நீர் தான். தனியா இருந்தேன், இன்னைக்கு நீர் ஒரு குடும்பமா ஆக்கி இருக்கிறீர், எனக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. குடும்பத்தை உண்டாக்கி அதை பார்த்து சந்தோஷப்படுகிற முதலாவது நபர் நீர் தான். எங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்டாங்களே சந்தோஷப்படலையே எனக்கு தெரியல, ஆனா நான் குடும்பம் ஆன போது சந்தோஷப்பட்ட ஆள் நீ தான் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தின் மீது நீர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறீர். என் மேல அக்கறை பட்டதுனாலதான் கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி எல்லா பாடுகளை பட்டு எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் சம்பாதித்து வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் என்னுடைய குடும்பத்தை சபிக்கல, என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். நீ சபிக்கிற தேவன் அல்ல, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேல, என் வீட்டின் மேல இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறபடியால் நன்றி. அழிவுகள் நிறைந்த இந்த தேசத்திலே கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் விலக்கி உம்முடைய ரத்தம் எங்களை பாதுகாக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய செட்டைக்கு கீழாக வந்த எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து நடத்தி செல்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தை கர்த்தாவே நீர் நேசிக்கிறீர், எங்களுடைய குடும்பத்தை கர்த்தாவே நீர் போஷிக்கிறீர், நீர் பாதுகாக்கிறீர், நீர் பராமரிக்கிறீர், நீர் நடத்தி செல்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீது உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிற கர்த்தாவே. உம்முடைய செட்டை கீழாக வந்த இவர்களை நீர் பாதுகாத்து பராமரித்து போஷித்து தேவையெல்லாம் சந்தித்து மிச்சம் எடுக்கிற அளவுக்கு நீர் சந்தித்து நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவைகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்திக்கப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
நீர் இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்லுங்க தாவே. உடைய நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். உடைய வார்த்தை இவர்கள் பிடித்துக் கொள்ள உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கத்தா வாயில வைக்க, மனதிலே வைக்க இவர்கள் நீர் உதவி செய்யும். அவ்விதமாய் செய்து கத்தாவே பெரிய மாற்றத்தை உடைய வாழ்க்கையை உண்டாக்கி கத்தாவே இவர்கள் நீர் உயர்த்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதாகாலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.